எந்த பயம் கிடையாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சினிமா துறையில இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அத்தனை பேருக்கும் தெரியும். எந்த நேரத்துல எப்போ எப்படி தோல் உரிக்கணுங்கிறத நிச்சயமா செய்வேன். அமைதியா இருக்குன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இது ஏன் படத்துக்காக பேசல. அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் உங்க கூட இருக்கிறது உண்மையான பத்திரிகையாளர்களா போலி பத்திரிகையாளர்களான்னு நீங்க தான் அடையாளம் காட்டணும். இத பிஆர்ஓ சங்கமும் இயக்குனர் முதல்ல தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், அதுக்கடுத்து பிஆர்ஓ சங்கம், இந்த 3 சங்கமும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு இங்க வந்து அவங்களுடைய கௌரவம் பறிக்கப்படுது, அவங்களுடைய அங்கீகாரம் பறிக்கப்படுது. போலியான பத்திரிகையாளர், போலியான ஊடக யூடியூப்பாளர் இவங்க வந்து நல்ல படத்தையும் காசு வாங்கிட்டு தவறா எழுதுறாங்க. இது ஏன் படத்தை மட்டும் இல்ல, இன்னும் சில படங்களையும் நிறைய நான் காரணம் காட்ட முடியும். இது வந்து ஒரு முதல் போடுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால தயவு செய்து நீங்க வந்து சமுதாயத்துல ஊடகத்துல நீங்க பதிவு பண்ணும் போது, அதாவது நல்ல பத்திரிகையாளர்கள், நேர்மையான பத்திரிகையாளர்கள், நேர்மையான யூடியூபர்கள் அவங்க எல்லாம் நாங்க வரவேற்கிறோம், போட்டுறோம். ஆனா அவங்க சாயல்லையே அதே மாதிரி எல்லாத்துலயும் ஒரு போலி இருக்கும். ஒரு வயல்ல வந்து நெல் விளையுதுன்னா அதுல களையும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்காங்க, அது இங்கேயும் இருக்காங்க. அது களை எடுக்க வேணும்ன்றத என்னுடைய கோரிக்கையா வச்சுக்கிறேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் அண்ட் பிஆர்ஓ சங்கம், மக்கள் தொடர்பாளர் சங்கம், இந்த 3 பேரும் சேர்ந்து போலியான நிருபர்களை, போலியான ஆட்களை களை எடுத்துட்டா நல்ல அந்த துறை வந்து இன்னும் செழிப்பா விளையும். அவங்க நேர்மையானவங்களுக்கு இன்னும் போற்றப்படுவாங்க. அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுதலை வச்சுக்கிறேன். திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நான் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம், திரையரங்கு விநியோகஸ்தர்கள் சங்கம், திரையரங்கு உரிமையாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணனுடைய இதுல வந்து ஆர்கே செல்வம் என்ன இதை முன்னெடுக்கணும். ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு வலிமையான ஒரு இடத்துல இருக்காங்க. பெப்சிங்கிற ஒரு அமைப்பா இருக்கட்டும், இயக்குனர் சங்கத்துல ஒரு பொறுப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த துறையை எப்படி வழி நடத்தணும், எங்க எப்படி பண்ணணும், காய் நகர்த்தணுங்கிறது ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். அண்ணன் இங்க வந்து படம் ரிலீஸ் பண்றதுல நான் மட்டும் இல்லைன்னு ஒட்டுமொத்த டைரக்டரும் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் பல வருஷம் போராடி ஒரு படத்தை தயாரிக்க, ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து படம் எடுக்கிறாங்க. அப்படி படம் எடுத்து தியேட்டருக்கு கொண்டு போகும்போது அங்க ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தியேட்டர்லயும் தலைவன் தலைவி. அப்ப இங்க யாரும் வாழவே கூடாதுங்கிற மாதிரிதான் ஒரு சூழ்நிலை இருக்கு. நீ போடு 16 ஸ்கிரீன் மாயாஜால இருக்குன்னா ஒரு 2 ஸ்கிரீனாவது கொடு. 16 ஸ்கிரீன் இருக்கு, 2 மத்த படத்தை கொடுக்க கூடாது, ஒரு வருஷம் கொடு. அது நைட்டு கொண்டு போய் கொடுக்கறது 10:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு போய் படம் பார்த்துட்டு வீட்டுல போய் 2-3 மணிக்கு படுத்துட்டு காலைல ஆபீஸ் போக முடியுமா? ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா பிள்ளைங்கள? டாப் உச்ச நட்சத்திரத்தில் இருக்க நடிகர்கள் படத்துக்கு காத்திருந்து பார்ப்பாங்க. அதிகாலையில 9 மணிக்கு கொடுக்கறது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுக்கிட்டு இருப்பானா? இங்க வந்து இருக்கிற புதுமுக ஹீரோக்கள் படங்களை வந்து அதெல்லாம் 80 முடிஞ்சு போச்சு, 90 முடிஞ்சு போச்சு, 2000 அண்ணன் காலம்லாம் பொற்காலம் அது. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை வந்து பைக்கெட் எடுத்து கொடுத்து போங்கடான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு வேலையை எடுத்து கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர வேண்டியது. அதுல ஒரு 2 மணி நேரம் போகுது. அந்த நேரத்துல நீ ஷோ கொடுக்குற, அந்த நேரத்துல ஒரு ரஜினி சார் படத்து கொடு, விஜய் சார் படத்து கொடு, அஜித் சார் படத்து கொடு, இல்ல அதுக்கு கீழே இருக்க எத்தனை ஹீரோ இருக்காங்க அவங்க படத்து கொடு. புதுமுக ஹீரோக்களுக்கும் புதுமுக டைரக்டர்களுக்கும் ஏன் அப்படி வஞ்சகம் பண்றீங்க? ஜனநாயகங்கிறது எல்லாத்துக்குள்ள தானே. திரையரங்கு உரிமையாளர்கிட்ட தாழ்மையா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். நாங்க இங்க வந்து பிளெக்ஸ் எங்களுக்கு ஓசியா கிடைக்கல, போஸ்டர் ஓசியா கிடைக்கல, புளோப் ஓசியா கிடைக்கல, எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க தப்பு செய்யறீங்கன்னு சொல்ல, உங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்களை கண்காணிக்க முடியாது எங்களால. நானும் என் நண்பர்களும் 2 தியேட்டருக்கு போறோம், 3 தியேட்டருக்கு போறோம். ஏன் பிளெக்ஸ் வைக்கல, ஏன் போஸ்ட் ஓட்டல, ஏன் ஸ்டாண்டிஸ் கொடுத்தனே, ஏன் வைக்கலன்னு நான் கேட்க முடியுது. ஒட்டுமொத்த 100 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா 100 தியேட்டருக்கு எப்படி போக முடியும்? அப்ப அந்த நிர்வாகம் கொடுத்த மெட்டீரியல்ல நம்ம கிட்ட இருக்க வேலையாட்கள் கரெக்டா அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காங்களா? ஏன்னா நீங்க கொடுத்த மெட்டீரியல் ஒட்டினா தான் மக்கள் பார்வைக்கு அது வரும். மக்கள் இந்த படம் தியேட்டர்ல இருக்கு நம்ம போய் பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். அப்படி ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னா எப்படி மக்கள் தியேட்டருக்கு வருவாங்க? அதனால அண்ணன் வந்து அண்ணனுடைய இந்த காலகட்டங்கள்ல இந்த விஷயத்துக்காவது பட ரிலீஸ் ரெகுலேஷன்ல இந்த மெட்டீரியல் தியேட்டர் ஒதுக்குறதுல அண்ணன் வந்து ஒரு எங்களுக்கு அண்ணனுடைய இதுல நாங்க வந்து நீண்ட நெடுகாலம் சினிமால இருக்கிறதுனால பெரிய அனுபவம் பிஜி பிச்சைமன் இருக்கிறதுனால எஸ்டி சுரேஷ்குமார் கூட இருந்ததுனால இந்த காம்படிஷன்ல அடிச்சு ஒரு பெரிய லெவல்ல நல்ல டைம் எல்லாமே எங்களுக்கு ஷோ டைம் எல்லாமே நல்ல டைம் கிடைச்சது. கிடைச்சதுக்கு அப்புறம் சில பேர் வந்து நைட் ஷோவா மாத்தி விட்டோம், அதுவும் எங்களுக்கு தெரியும். சோ எத்தனை பேருக்கு இந்த சப்போர்ட் கிடைக்கும்? ஒரு பிச்சைமன் என்ன மாதிரி ஒரு எஸ்டி சுரேஷ்குமார் சப்போர்ட் எத்தனை டைரக்டர் கிடைக்கும், எத்தனை ப்ரொடியூசர் கிடைக்கும்? எங்க பார்த்தாலும் நான் அந்த ப்ரொமோஷன் பண்றேன், இந்த ப்ரொமோஷன் பண்றேன், அத்தனை லட்சத்தை கூட இத்தனை லட்சத்தை கூட அங்க ப்ரொமோஷன் பண்ண கடைசியில் தியேட்டருக்கு டிக்கெட் எடுக்க எத்தனை பேர் வராங்கிறது. சோ எல்லா பக்கமும்
இதை வந்து ஒரு சரி வரமுறைப்படுத்தலைன்னா சினிமா நம்ம கண்ணு முன்னாடியே அழியக்கூடிய சூழ்நிலையில இருக்குன்னு. நீங்க தூக்கி வளர்த்து நீங்க வளர்த்த இந்த சினிமா, நீங்க கொடுத்த வெற்றி, இந்த மக்களை ஈர்த்து கட்டி போட்டு வச்சிருந்த இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அண்ணனுக்கும் பேரரசு நிர்வாகத்துல இருக்க எல்லாருக்கும், சாரு அரவிந்த் சாருக்கு எல்லாருக்கும் இருக்கு. தயவு செய்து சரி பண்ணி கொடுங்கன்னு இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன். போகி படத்தை பெரும் வரவேற்பு கொடுத்ததுக்கு பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப முக்கிய காரணம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் போகி படத்தோடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த குழுவோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இதுக்காக நேர ஒதுக்கி படம் பார்த்த இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய கனவு தான் நான் டைரக்டர் ஆயிருக்கேன். உங்க கூட சேர்ந்து உங்க சகோதரன் நான் பயணிச்சிருந்தா இது என் படம் இல்ல உங்க படம். இதை கொண்டாடுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் கையால சாலு வாங்க மறுத்து பெப்சி தலைவர் கையால சாலு வாங்கின ஆர்கே கண்ணனுக்கு நன்றி. எல்லா நிகழ்ச்சியும் சொல்லணும் சார், வரமாட்டாருக்குன்னு கொஞ்சம் நாங்க சொல்லிக்கிறேன். தடிக்கணும் தான் பேரரசு தாங்கிறீங்க சொல்லிக்கிறேன். நடிகர் ஆயிட்டாராம் அவரே. உதய அந்த டைரக்டர்ல மணல் இருந்தா நம்ம மதிச்சிருப்பாரு. நடிகர் ஆயிட்டாருல, அப்படித்தான் இருக்கும். இந்த நிகழ்வு நம்ம இயக்க சங்கத்துக்கு படம் வெளியிட்டது மட்டும் இல்ல, இது வந்து போகி படத்தின் வெற்றி விழா. நான் இன்னைக்கு தயாரிப்பாளர் இயக்குனர் அவரே சில விஷயங்கள் அவருக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் இருந்தாலும் படத்தின் வெற்றி அளவில் அவரு ஹாப்பியா தான் இருக்காரு. இன்னைக்கு போகி அது எல்லா மீனிங்களும் தெரிஞ்ச விஷயம்தான். அது தமிழ்ல கண்டிப்பா போகினா எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழையன கழிதலும் புதியன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து இந்த பழைய துணிகள் பழைய பொருட்கள்லாம் எரிச்சுக்கிருக்கோம். அது இல்ல மீனிங். போகிங்கிறது மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கணும், தூக்கி எறிய வேண்டிய விஷயத்த தூக்கி எறியணும், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடியோட ஒழித்து தள்ளிடணும். புதிய நன்றி மறக்கூடாது. மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கிறதா, எது தப்பான விஷயங்களோ அதை மறந்துடணும். நன்றி மறக்கணுங்கிறது தான் போகிக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொங்கலுமே நன்றி சொல்ல விழாவது. சூரியனுக்கு, வீட்டுக்கு, மாட்டுக்கு, உழவனுக்கு, வாழ்க்கையில யாராருக்கும் நன்றி சொல்ல மறக்கக்கூடாதோ அதெல்லாம் வரிசையா பொங்கல் சொல்லும். இந்த போகி சரியா தவிர ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க. கொளுத்தி விட்டு போகின் டைட்டில் போடுவார். அதுதான் கரெக்ட். பழைய கொளுத்துறது இல்ல, கெட்டதை கொளுத்துறோம். அதான் போகி. அங்கேயே டைரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டா அவரு டைரக்டர் முத்திரிய பதிச்சிட்டாரு. முன்னெல்லாம் படம் இந்த பேய் படங்கள் பார்த்தா தான் இந்த வீட்டுக்கு பயமாவே இருக்கும். நம்ம எங்க ஊர் நாட்டசங்கோட்டை 8 கிலோமீட்டர் சிவகங்கை டவுனு. இங்க எது சாயந்தரம் ஹாப்பியா போயிடுவோம் பேய் படம் பார்க்கறதுக்கு. பாட்டு வரும்போது 8 கிலோமீட்டர் ரோட்ல லைட் இருக்க ஒண்ணு இருக்காது, சைக்கிள் வரணும். இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும் பக்கு பக்குங்கும். ஏதாவது எங்கேயாவது ஒயிட்டா அசைஞ்சா கூட வெகிருக்கும். வீடு சேர வரைக்கும் அப்படி இருக்கும். அது பேய் படம் பார்த்தா. ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது, போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிருங்குது. பேய் படம் பார்த்தா வந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது. சமுதாயம் அம்பளவுக்கு மோசமா போச்சு. பேயை விட இன்னைக்கு சமுதாயம் மோசமா இருக்கு. மார்ச்சரியில ஒரு பெண்ணோட பாடியோட நிம்மதியா கொடுக்க முடியல, செத்து போன பாடியோட நிம்மதியா கொடுத்து வெளியே நிக்க முடியலங்கிற சூழ்நிலை இன்னைக்கு. அதை வச்சும் குழப்பம் நடத்துறாங்கன்னா எவ்வளவு கேவலம், கேவலத்தின் உச்சம். ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமைன்னா ஒன்னே ஒண்ணுதான், வீட்டுல ஒரு பொண்ணை கற்பழிப்பான். பார்த்த வரைக்கும் அப்போல்லாம் எம்ஜிஆர் காலத்துல ரஜினி காலத்துல
ஹீரோ தங்கச்சியை கற்பழிப்பாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு தடுக்கி விழுந்தா எங்க சிசிடிவி கேமரா இருக்கு, எங்க கேமரா வச்சிருக்கான், எங்கெல்லாம் லவ்ங்கிற பேர்ல ஏமாத்தி அது பெண்களை நிர்வாணம் போட்டோ எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. விதவிதமா விதவிதமா இருக்கு. அதுல ஒண்ணுதான் இன்னைக்கு மார்ச்செட்ல ஒரு பெண்ணோட பாடியும் வச்சு இவ்வளவு கேவலமா புலப்படுத்துறாங்க. இதுல விட உச்சம் என்னன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது, அவன் தான் வாழ்க்கையை நடிச்சிருது, இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு நடிச்சிருது. அந்த நம்பிக்கையில சில போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு சந்தேகம் வந்தா தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும். சந்தேகம்ல இருந்து எப்படி பயம் வரும்? அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்றான். இந்த மார்ச்சுரியில டெட் பாடியை வச்சு பண்றதை விட இந்த காதல்ன்ற பேர்ல பண்றாங்கல்ல, இதோட அது கொடுமை சார். இதோட அவன் மிருகத்துக்கு சமம். அப்படி எல்லா வகையிலும் இன்னைக்கு பெண்களை எங்க நிம்மதியா லவ் பண்ண முடியல, நிம்மதியா காலேஜ் போக முடியல, நிம்மதியா பள்ளிகள் ஸ்கூல் போக முடியல. ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரணும், அதான் இயல்பு. ஆனா இன்னைக்கு அறிவியல் வளர வளர நாகரிகம் கீழே போச்சு. மனுஷன் காட்டு முன்னாடி ஆகியிருக்கான். அறிவியல் வளர்ந்தா அறிவு வளர்ந்தா மனுஷத்தன்மை மனித வளரணும்ல. இன்னைக்கு மிருகங்களும் வளர்றாங்க. அறிவியல் வளர மிருக சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நல்ல கருத்து, ஒரு சமூக அக்கறையோட நம்ம விஜயசேகரன் அவர்கள் அந்த படத்தை எடுத்திருக்காரு. வெறும் கமர்ஷியல் இல்லாம ஒரு ஒரு பொறுப்பா நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த 1ஆம் தேதி இந்த படங்கள்ல சார் ஒரு 4-5 படம் பிடிச்சிருக்கு. ஹாப்பி, சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அக்யூஸ்ட் ஹிட்டு, சரண்டர்னு படம் அதுவும் நல்ல ஹிட்டு, முதல் பக்கம் அதுக்கும் நல்ல பேர், நல்ல ஹிட்டு, கோஹிக்கு நல்ல பேர். இந்த வாரம் வந்த படங்கள்ல ஒரு 4-5 படம் ஒரு நல்ல பேருங்க, அதே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இங்க விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பகிர்ந்துட்டதை விட இப்பதான் தெரியுது பெப்சி தலைவர் ஏன் வலுக்கட்டமா வர சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் வாழ்த்து போறதுக்கு இல்ல, வாழ்த்து போற வீட்டுக்கு போயிருக்கலாம், பெப்சிக்கு போயிருக்கலாம். சில கோரிக்கையில அழுத்தமா வச்சிடணும், பொங்கி எழுந்துடணுமா வந்து உங்களை வர வச்சிருக்காங்க சார். நீங்க நான் நிறைய நான் பார்த்துருக்கேன் உங்களை மாதிரி, பொய் சொல்லாதீங்க. இருந்தாலும் பெப்சி தலைவர் வந்து கலந்து கொள்ளணும். ஒரு விஷயம் சொல்லி விட்டுறேன். ஏன்னா இப்போ கூலி எப்ப ரிலீஸ் ஆகுது? ஒரு கசப்பான உண்மையா இருக்கலாம், தெரிஞ்சுக்கூடிய உரிமை. கூலி 14ஆம் தேதி ரிலீஸ். இந்த 1ஆம் தேதி 10 படத்துக்கு மேல ரிலீஸ் சார். ஒரு 8ஆம் தேதியும் 10-11 படத்துக்கு மேல ரிலீஸ் ரெடியா இருக்காங்க. ஏன் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது, ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்ப ரிலீஸ் பண்றது, ரொம்ப லேட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், அதுக்கு முன்னாடி முந்திக்குவோம். 1ஆம் தேதி வேணா அது 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்கு, அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம். 8ல இருந்து 14 வரைக்கும் 13 வரைக்கும் கேப் இருக்கு, அதுல ஒரு செட்டு இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார். இன்னைக்கு இத்தனை படத்தை 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன் அந்த பயம் வரணும்? பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன ப்ரொடியூசர் சின்ன படங்கள் இன்னைக்கு பயந்துறாங்க. அந்த பயத்துலதான் இவங்க வெளியிட்டு இருக்காங்க போகி படம் 1ஆம் தேதி. அடிச்சுட்டு அதே மாதிரி பயத்திலே வருது எல்லாமே. இது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதான், சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு, அரசாங்கம் இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க, சின்ன படங்கள் சிறுபான்மைன்னு ஒதுக்கிடுங்க. எங்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுங்க. ஒரு மால்ல 10 தியேட்டர்னா நீ 8 தியேட்டர் அந்த பெரும்பான்மைன்னு சொல்றாங்கல்ல பெரிய படங்கள் நீங்க யூஸ் பண்ணுங்க. 2 தியேட்டர் ஒதுக்குங்க. 2 தியேட்டர்ல 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும்.
சென்னையில 80 தேட்டர் இருக்கா? நான் சரி, நீங்க ஒரு 60 தேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தேட்டர் சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் நடிச்சா முடியும், நினைக்க மாட்டேங்குது. அவங்களே இங்க சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை. இப்போ அப்போ எப்படி சினிமா நடப்பாங்க? இங்க நம்ம வந்து தயாரிப்பாளர் குறை சொல்றோம், பெப்சியை குறை சொல்றோம், இயக்குனர் சங்கத்தை குறை சொல்றோம். நாங்க என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் ஒத்துழைக்கணும். அரசாணை இருந்தால் எல்லாம் சரியா வரும். அரசு சினிமாவில் நேசம் கொள்ளணும். கணக்கு பார்த்தா இன்னைக்கு அதிக வரி சினிமால தான் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்கு இங்கேதான் வரி போயிட்டே இருக்கு. வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம், நம்ம ஒரி முக்கியம் இல்லை, நம்ம பஞ்சம். அதனால கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகுறாங்க சார். இந்த பத்தக்கட்டையில 1000 மணி ரிவர்ஸுக்கு விழுகும், கிராமங்களை வந்து தெரியும். மற்ற மீன்லாம் நேரம் போகும், வளைவு. இந்த இதுக்கு மட்டும் ஆப்போசிட்ல போய் விழுவும். அந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் போய் பயத்தில் விழுந்துறாங்க. அதே பெப்சி தலைவர் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். பெப்சி அது எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம இயக்குனர் சங்கம் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். இந்த போஸ்ட்மார்ட்டம் பற்றி போகி மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும், இங்க டைரக்ஷன் இதுல இருந்து வந்திருக்க அனைவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை வந்து மக்கள் வெற்றி படமா கொண்டாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னுடைய இயக்குனர் திரு விஜயசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க முடியாது. ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுமே என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர் ஒருத்தர் யோசிச்சா பரவாயில்ல, பார்த்து எல்லாருக்கும் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கா இல்லையா? அதனால வந்து இங்க மேடைக்கு வந்த பிறகு அவருடைய எழுத்து திறமையும் பேச்சு திறமையும் அதிகமாயிடுச்சு. யூனியனுக்கு வந்த பிறகு அது ஒன்று படத்திற்கு யூஸ் பண்ணிக்க பிரபாகர். இந்த போகி திரைப்படத்தை இயக்கிய தயாரித்த விஜயசேகரனுக்கு பெப்சியோட சார்பில், இயக்குனர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாவே வந்து பேரர் சொன்ன மாதிரி நான் கேட்டேன், நேற்று படம் போலாம்னு சொல்லும்போது எப்படி படம்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ 11 படம் வந்திருந்தா கூட 3 படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். சரண்டரும் போகியும் அக்யூஸ்டும் நல்லா இருக்கு. முதல் பக்கம் நல்லா இருக்கு, கலெக்ஷன் இல்லை, பட் முதல் பக்கம் ரிப்போர்ட் நல்லா இருக்கு அப்படின்னு. அப்படியே போகி யார் படம்னு கேட்டப்பதான் அது விஜயசேகரன் படம் எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு தடவை படம் பார்க்கலாம்னு நினைச்சோம். அப்போ படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர் கலெக்ஷன்ல வந்து ஒருவேளை தப்பா இருந்தா சொல்லணும், பிச்சைமணி வந்து நான் எங்க நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு இந்த 3 படம் நல்லா இருக்கு சார், வந்து போகி வந்து கலெக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு. அது எந்த அளவுல நீங்க தான் அதை சொல்லணும். நல்லா இருக்குன்னு சொல்றதே மிகப்பெரிய விஷயம். ஏன்னா விஜயசேகரன் வந்து ஏறக்குறைய 10-12 ஆண்டுகளுக்கு மேலாக பல ரணங்களை சந்திச்சவர். அவர் வந்து ரணம்னே படம் எடுத்தாரு, பல ரணங்களை சந்திச்சவர். அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பார் பாவம். அந்த ரணத்துக்கெல்லாம் வந்து ஒரு மருந்தாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும். இந்த வெற்றிங்கிறது வந்து அவரோட 12 வருஷ உழைப்புக்கான ஒரு மருந்து தான். அந்த அவரோட காயங்களுக்கு, ரணத்துக்கு ஏற்பட்ட மருந்தாதான் இந்த வெற்றியை அவர் கொண்டாடணும். உண்மையாவே வந்து அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மிக சிறிய விஷயம். ஆனா அது அழகா அதை வச்சு வியாபாரம் இல்லாம அதனோட வலியே, அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து அந்த கற்பழிப்போட வலிய, வேதனைய, கொடூரத்தை காமிக்கிறது ஒரு டைப் ஆஃப் பிலிம்ஸ். கற்பழிப்புங்கிற பேர்ல இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்யறது இன்னொரு டைப். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அப்படி இல்லாம இந்த படம் வந்து அந்த விஷயத்தோட உணர்ச்சிய, அந்த வன்கொடுமைய, அதனோட வக்ரத்தை, அதனோட வேதனைய மக்களுக்கு வந்து உணர்த்துது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. சின்ன கண்டென்ட்டா இருந்தா கூட, இப்ப பேர சொல்லும்போது சொன்னாரு, முன்னெல்லாம் வந்து அழகான பெண்களை கற்பழிக்கிறதுங்கிறது தான் அது. அதாவது வந்து நம்ம வந்து பிலிம்ல எடுக்கும் போதே ஒரு கற்பழி காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு அழகான பெண் தான் கற்பழிக்கும். ஆனா இப்போ சொசைட்டில எப்படி இருக்குன்னா, பெண்ணு கூட தேவையில்லை, 60 வயசு கழுவியா இருந்தாலும் ஓகே, 70 வயசு கழுவியா இருந்தாலும் ஓகே, அல்ல 7 மாச குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்கரம் எங்க இருக்கு? அப்போ ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னு ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே. மொத்தமா மூடி வச்சிருக்க, மொத்தமா மூடி ஒரு 75 ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும்?
அது வயசானங்கிறவங்க தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்கரத்தான் வந்து சொசைட்டில வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை 2 வகையில கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணும். தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன, வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரிதான் இப்போ சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு அப்பா அம்மா நிச்சயமா கத்துக் கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா வெளியே போற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானேவா, யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே. அப்போ எல்லாரையும் தங்கச்சியா பாருங்க நான் சொல்லல, தங்கச்சி மாதிரி அரவணைப்பு பண்ணிக்க, தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லல, பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இது போல வன்கொடுமை எப்படி பண்றது? ஒரு 70 வயசு பெண்மணி கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்றான்? ஒரு 7 மாச குழந்தையோ 7 வயசு குழந்தையோ இந்த குழந்தைய பார்க்கும்போது அவன் மனசுல பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது? இதை முதல்ல இந்த சொசைட்டில இருந்து களைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும். ஒருத்தருமே சினிமாவால கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது. சினிமா, ஊடகம், அரசு அனைவரும் இணைந்தாதான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும். இப்போ இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. ஒருத்தன் பாக்குறான், இல்ல 100 பேர் பாக்குறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. அப்ப எடுக்கிறவனுக்கும் பாக்குறவனுக்கும் யாருங்க மீடியேட் பண்றான்? எடுக்கிறத இப்ப ஒருத்தன் எப்படி பாக்குறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எடுக்கிறான், ஒரு 100 பேர் 1000 பேர் பாக்குறான். இதுக்கு யாரு இது காரணமா இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. BSNL. இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமா தான் வருது. அப்ப இதனோட உரிமையாளர் யாரு? இதனோட உரிமையாளர் மத்திய அரசு. அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. இப்ப நீங்க வந்து சைனாக்கு போயிட்டு நீங்க போர்னோ அப்படின்னு போட்டீங்கன்னா கட் ஆயிடும். அப்ப அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலிட் பண்றாங்க. டாப்லெஸ்ஸா ஒரு போட்டோ வந்து அது வந்து டெலிட் பண்ணணும். கூகுளோ இல்ல மத்த இதுவோ அங்க ஒர்க் ஆகாது. அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் பார்க்கலாம் எதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சிருக்கான். அப்படிதான் வரும். ஆனா இந்தியா எப்படி இருக்குன்னா உலகத்தோட கழிசடைகளை இங்க கொட்டலாம், எதை ஒன்னாலும் இங்க வந்து கொட்டலாம். அப்ப அது ஓப்பனா இருக்கு. அதை முதல்ல சரி இது பண்ணும். இப்ப மனசுல வந்து இங்க கீழே வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா மேல இருக்கிற தண்ணி கோச்சிட்டே இருக்கும். அப்ப வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு. இந்த போன்ல இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம்? அப்ப எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது நிச்சயமா இருக்கு. அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை. நான் வந்து சினிமாலாம் யோக்கியம், நீங்க அரசு மேல குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் நீங்க நினைச்ச கூடாது. சினிமாவிலும் அது மாதிரி காட்சிகளை தவிர்க்கணும். ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணுமே தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்ல அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை. திரைப்படத்துறையிலும் ஒரு தணிக்கை வேணும், சுய தணிக்கை வேணும். முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம், சுய தணிக்கை வேணும். எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம். நீ போய் 70 வயசு ஒரு பெண்மணிய கற்பழிச்சு சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துல? அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காது. எவ்வளவு மோசமான படத்துலயும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது. அதனால எங்களோட பார்ட் இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். ஆனா இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசு கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 24 மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு. இப்பெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா அம்மா பயப்படணும், ஐயோ குழந்தைய காணுமேன்னு பயப்படணும். ஆனா இப்ப குழந்தைங்க ரூமுக்குள்ள போய் கதவை சால் போட்டா பயப்பட வேண்டியிருக்கு. அவங்க போனோட போயிட்டு ரூம கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவு அதுல வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த ஆபத்துகளை சரி செய்ய வேண்டிய இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க சரி செய்யும். அதை நிச்சயமா இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்குன்னு நாங்க காமிச்சிடுறோம். இந்த கொடுமைய இது புதுசானது இல்லை. ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அது வியாபாரம் பண்ணிருக்காங்க. அது யூடியூப்ல வந்து கொஞ்சம் பேர் அது வியாபாரமாய் அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய
காம வெறியன்குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமா பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமா அதை சரி செய்ய இடத்துல திரைப்படம் துறையும் இருக்கு, அரசும் இருக்கு, மக்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. விஜயசேகரன் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னாரு, வேதனையை சொன்னாரு. ஏன்னா விஜயசேகர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு நபர். அவர் வந்து அந்த எப்படி வந்து போகி திரைப்படத்துல கெட்டவைகளை போட்டு எரிச்சாரோ அது மாதிரி கெட்டவைகளுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில இருந்தாலும், ரொம்ப சிரமமான நிலையில இருந்தாலும் நல்ல நிலையில இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிட்டே இருக்கக்கூடிய, அதனாலதான் இன்னைக்கு அவரோட வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு. ஆனா இங்க இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்ப வந்து தயாரிப்பாளர் தான் இருக்காங்க. இயக்குனர் நிச்சயமா நாங்க பெப்சி அவங்களோட இருந்து துணை இருந்து பண்ணுவோம். இன்னைக்கு 11 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 11 படத்தை அவங்க முறைப்படுத்தி ஏறக்குறைய ஒரு 5 படம் இல்ல 6 படம் பண்ணாங்கன்னா 50 வாரம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஒரு கட்டு இருந்தது, தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது. அப்போ பெரிய படங்கள் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணணும், சின்ன படங்கள் எப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு அது இல்ல. 9 மணி ஷோக்கெல்லாம் யாராவது வருவாங்களா? 9 மணி ஷோக்கு யார் வருவாங்க? எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறவங்க, அதாவதுன்னா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்குள்ள வருவாங்க. யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க? அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க. ஆனா இப்ப நம்ம படத்தை பார்க்க வர்றவங்களாம் யாரு? ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க? அது வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்காக, இல்ல பொறுப்பான குடும்ப தலைவர்களுக்காக, இல்ல ஒரு குடும்பத்தினர் பாக்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும். ஆனா இவங்களை எப்ப படம் பார்க்க முடியும்? ஒரு 11:30 இருந்து ஒரு 11 o'clock இருந்து நைட் 9 o'clock 10 o'clock வரைக்கும் தான் அந்த டைம்ல தான் படம் பார்க்க முடியும். ஆனா அந்த நேரங்கள்ல படமே போடாம உங்க படத்தை போட்டு ஆள் வரல க்ளோஸ் பண்ணிட்டோம், உங்க படத்தை போட்டு ஆள் அதாவது நாம்கே வசன் சொல்றது இல்லையா, பேரளவில் வந்து போட்டோம், ஆடியன்ஸ் வரல அதனால போடல. அப்படி இருக்க கூடாது. என் படம் எப்ப ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும்? போகிங்கிற திரைப்படம் எங்க ஓடுதுன்னு இப்ப விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க. இந்த ஷோ பணம் கட்டி இருப்பாரு, நாளைக்கு சொல்லுவாங்க இதுல அந்த கியூப்ல இருந்து, இல்ல சார் நேற்று உங்க ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்பதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்க ஓடலன்னு. இது மாதிரி கேவலமான இடத்துலதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்க படம் போட்டோமா, எங்க படம் 60 தியேட்டர் தான், 60 தியேட்டர்ல படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி தியேட்டர்ல வந்து நம்ம பிளக்ஸ ஓரமா வச்சுட்டு கல்யாண் ஜுவல்லரி பிளக்ஸ அதிகமா வச்சிருக்காங்க. இது என்ன கேவலமான இதுவா இருப்பாரு. திரையரங்கம் எதுக்காக இருக்கு? திரைப்படங்கள் வர உங்க படத்துல உங்க தியேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு சொல்றது தானே உங்க இது இருக்கு. ஆனா அதுக்கே வந்து உங்க படத்துல ஓடுனா சின்னதா எங்க ஒரு மூலையில வச்சுவோம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். இப்போ எங்க படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார், ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்குறோம். அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும் போதே, நம்ம தயாரிப்பாளர் எடுத்த படம் ஓடும் போதே போடுறதுக்கு நான் 20 லட்சம் ரூபாய் படம் கொடுப்பேன். அப்போ இன்னும் புற்றுச்சல் மாதிரி உங்க படத்தை ப்ரொமோஷன் பண்றேன் நான், இது எனக்கு இவ்வளவு கொடுன்னா, எடுத்த படத்தை விட ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல பல பேர் கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. அப்ப யாருக்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம படம் ப்ரொமோஷன் எதத்தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால, அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வரவங்கிட்ட எல்லாம் வந்து உனக்கு 50,000 கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது. படம் பார்க்க வரும்போது 10 பேர் 5 பேர் 20 பேர் இருந்தா இந்த ப்ரொமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்ப இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்கு, அது தயாரிப்பாளர்கள். இப்போ டிமாண்ட் இருக்கு, சப்ளை இருக்கு. சப்ளை 1000 திரைப்படங்கள் இருக்கு, இங்க 5 கோடி பேர் படம் பார்க்க தயாரா இருக்காங்க. இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன? எப்படி படம் பார்க்கறது? இந்த 1000 திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்ற நிலையில இருந்தா கூட, ப்ரொடியூசர் இருந்தா கூட, அதை பார்க்க இன்னைக்கு ஓடிடி வராங்களான்னா இன்னும் அவங்களுக்கு போய் உருவணும். நீங்க சார் என் படத்தை பாருங்க, படத்தை பார்த்து ஃப்ரீயா போடுங்க, பணமே கொடுக்க மாட்டான், உங்க ஓடிடியாவது போடுங்க. அதுக்கு அவன் சொல்றான் பார்த்துட்டு போடுறோம். எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன், நாங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டுல, அது ஃப்ரீயா வச்சிருவான். அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. ஏன்னா அது சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட முடியாது, சாப்பாடு இதுவா இருக்காது. அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ள கூட நிறைய தடவை திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கும்.
அங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது. அவன் டைரக்டர் ஆகிட்டோம், வந்து சின்ன ஒரு கல்யாணத்துக்கு போனோம், 60 வகை சாப்பாடோட இருக்குன்னா சும்மா ஒன்னு ஒன்னா எடுத்து அப்படி சாப்பிட்டு தள்ளி விட்டுட்டோம். அப்போ ஓவர் சப்ளை இங்க வந்து குப்பைக்கு போயிடுது. அப்ப இங்க வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிட்டு இருந்த காசுமா படம் கொடுங்க, நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி, பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்டர் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம படம் கொடுத்த காலம் ஒரு காலம். அப்போ டிமாண்ட் இருந்தது, சப்ளை கம்மியா இருந்தது. இப்போ நம்மளே படத்தை கொடுத்தணும், ஃப்ரீயா கொடுத்துடணும், இதை வந்து ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும், நம்மளே வந்து போட்டோ கார்டு கொடுக்கணும், நம்மளே ஃபிளக்ஸ் கொடுக்கணும், அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும், அது ஒட்டினானே இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும். ஆனா அங்க போய் பார்த்தா ஃபிளக்ஸ் இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவாரு, இல்ல சார் 10 படம் வருது, உங்க படத்தை எங்க வைக்கணும்னு தெரியல, இப்படிங்கிற நிலைமை இருக்குது. இது சரி, அவர் சொன்னது நாங்க வந்து அவர் என் மேல இருக்க அன்புல இல்ல என் மேல இருக்க நம்பிக்கையில சொன்னாரு. நிச்சயமா நான் அதை பண்ணுவேன், அது பண்ணுவேன். ஆனா இது யார் பண்ணணும்னா தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் பண்ணணும். அவங்கதான் இது சரி பண்ணணும். அவங்க சரி பண்றத மூலமா தான் இன்னைக்கு ஏறக்குறைய இங்க வந்து 200 டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் விஜயசேகர் மாதிரியே வந்து போராடிட்டே இருக்காங்க, கடந்த 10-15 வருஷம் போராடிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட தயாரிப்பாளரா வராங்க. ஆனா தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி என் மேல கொடுக்க முடியுமா? இப்ப முன்னாடி வர தயாரிப்பாளர் லாபம் வருமானு கேட்ட தயாரிப்பாளர் இப்ப வர தயாரிப்பாளர் என்ன கேக்குறேன்னா, என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? இதுதான் உண்மை. அப்போ ரிலீஸ் ஆகுது பண்ண முடிஞ்சா போதுங்கிறாங்க தயாரிப்பாளர். ஆனா அது கூட இன்னைக்கு பண்ண முடியாம சூழ்நிலை தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுதான் அதனுடைய கோபத்தோட வெளிப்பாடுதான் விஜயசேகரனோட அந்த வேதனையான வார்த்தைகள். அதை நிச்சயமா அதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் நினைக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து, தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து, நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பா இருந்து நம்ம விலை நம்ம நான் வாழ்ந்தா போதும்னு வந்து இப்ப மேல வந்தோடனே கொஞ்சமே நினைக்கிறேன். நான் வாழ்ந்தா போதும் அப்படி இல்லை. எம்ஜிஆர் சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். எம்ஜிஆர் படம் ஓடும் போது அவரு சொன்னாரா, நம்ம கடை கலெக்ஷன் ஆயிடுச்சுங்க, இல்ல அந்த டிக்கெட் இது வச்சா கேன்டீன்ல நல்லா வியாபாரம் வச்சா, பார்க்கிங்ல டிக்கெட் இது வச்சா, பார்க்கிங் பண்ணானா, போஸ்டர் ஓட்டணும் வச்சா. அப்போ தன் திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், திரையரங்கத்துல கேன்டீனு, திரையரங்கத்துல இருக்க வந்து பார்க்கிங், ஒரு சைக்கிள் பார்க்கிங் வச்சணும், போஸ்டர் ஓட்டணும், இவன் எல்லாம் கூட நல்லா இருக்கணும். அப்போ அடுத்த படத்தை வந்து நான் இவ்வளவு சம்பளம் ஏத்தலாம்னு சொல்லும்போது, வேண்டாம் எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், அந்த லாபம் வந்து சரிசீரமா எல்லாரையும் கொண்டு சென்றடையணும் அப்படின்னு நினைச்ச ஒரு எம்ஜிஆர். அதனால்தான் மறைந்தும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எம்ஜிஆர். இன்னைக்கு போன படம் 100 கோடி கலெக்ஷனா, என் சம்பளம் 100 கோடி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சாதான் இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணும். ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும் போது அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுது, கரெக்ட். அடுத்த படத்தோட பட்ஜெட்டை நீ 100 கோடி வச்சுட்டீங்கன்னா அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடுவான். அது அப்படி எப்படி ஓட முடியும்? அப்ப கதை கேட்க வரும்போது, இன்னைக்கு வந்து ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் பட்ஜெட் 100 கோடியில சொல்லுங்கிற. கதை சொல்றதுக்கு வர, ஆனா பட்ஜெட்ல 100 கோடி சொல்ல வர்றதா? என்னன்னா இவரோட காம்படிஷனா இவர் நினைக்கிற ஆள் வந்து 100 கோடியில இருக்காரு அவர். அப்போ நான் வந்து அவரை மாதிரி என்னோட படம் அமையணும். முதல்ல கதையை கேட்போம், அந்த கதைக்கு 100 கோடி செலவு பண்ணா பரவாயில்ல, அது உங்க இஷ்டம். அது மாதிரி இந்த கதைகள் இருந்தா பரவாயில்ல. ஆனா கதை சொல்ல வரும்போது 100 கோடியில கதை சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா அது சரியா வராது. அதை சம்பந்தப்பட்ட அனைவரும், நாங்க முதல்ல எங்களுக்கு வந்து கூக்குரலா இருந்தது, புலம்பலா இருந்தது, அப்புறம் நாங்களே அதை செய்யற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனா மாறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து இப்போ நாங்க தான் தயாரிப்பாளர்கள் கூட்டு வரோம். இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரும் மேனேஜரும் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை காப்பாத்திட்டு இருக்காங்க. மற்ற பேரால இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 250 திரைப்படங்கள் இன்னைக்கு தயாரிக்கப்படுது. இதுல 10 திரைப்படங்கள்ல இருந்து 20 திரைப்படங்கள் வந்து பெரிய நடிகர்கள், அவங்க வந்து கார்பரேட் கம்பெனியோ இல்ல அவங்கள சொந்தம் பண்ணிக்கிறாங்க. மீதி இருக்கிற 225 திரைப்படங்களை உருவாக்குபவர்கள் இங்க இருக்கிற உதவி இயக்குநர்களும் மேனேஜரும் தான். இவங்க தான் ஊரா போய் தேடி அவங்களை கரெக்ட் பண்ணி ஏமாத்தி பொய் சொல்லி கொண்டு வராங்க. ஏமாத்து அவங்களை நாசமாக்குறதுக்காக பொய் சொல்லல, எப்படியாவது கொண்டு வந்து இல்லாம இவனுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த படம் வந்து இப்ப போகி இருக்கு, போகி மாதிரி ஓடினா கூட போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அது மாதிரி அவங்களை சரி பண்ணி கொண்டு வராங்க. அப்ப இவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி, இவங்களை நம்பிதான் இன்னைக்கு பெப்சியே இருக்கு. அவங்க வந்து ஒரு 30% நம்மளை ஃபீட் பண்ணாங்கன்னா, இந்த 229 திரைப்படம் தான் இன்னைக்கு 25,000 தொழிலாளர்களை காப்பாத்துறது. இது மாதிரி நம்ம விஜயசேகர் மாதிரியான தயாரிப்பாளர் தான் எங்களை காப்பாத்துறாங்க. அப்ப அவங்களை காப்பாற்ற வேண்டிய, இல்ல அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாங்க இருக்கோம்.
அதனாலதான் இந்த கன்சர்ன் தவிர ஐயோ அவர் வாழ்ந்தார் பெரிய ஆளுகள் பார்த்து ஒரு பொறாமையோ இல்ல அவங்கள பார்த்து வந்து வைத்தறிச்சலோ இல்ல. கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல படம் எடுத்தா கூட அவங்களால காப்பாற்ற பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில எங்களுடைய கூக்குரலாகவும் எங்களுடைய புலம்பலாகவும் எங்களுடைய வேதனையாகவும் நான் சொல்லவே சொல்ல விரும்பணும். பத்திரிகையாளர்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தயாரிப்பாளர்களோ அரசோ இல்ல சம்பந்தப்பட்ட வேற யாரும் அவங்க எல்லாம் இருந்து அதை சரி பண்ண வேண்டியது இந்த போகி திரைப்படத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புறேன். போகி திரைப்படம் வந்து வழக்கமா எங்க உங்க மெம்பர்களுக்கு வந்து அதை வந்து இப்போ ஷோவா தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா ஏற்கனவே அது வெற்றி படமா இருக்கிறதால அது வெற்றி விழாவே வச்சுக்கலாம்னு நான் வந்து விஜயசேகர்கிட்ட சொன்னேன். என்ன படம் 3 நாள் வரைக்கும் ஃபுல்லா போகுதுங்கிற அளவுக்கு அதுவே ஒரு வெற்றி தான். முன்னாடி 100 நாள் ஓடினாதான் எங்களுக்கு வெற்றி. ஆனா இன்னைக்கு படம் 3 நாள் படம் ரிலீஸ் ஆனா ஒரு வெற்றி, படம் 2வது நாள் ஷோ இருந்தா மிகப்பெரிய வெற்றி, 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு தாண்டிடுச்சுன்னா அது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி. அப்போ இந்த வகையில போகி திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்கு தான் சொல்லணும். 3வது நாளை தொடர்ந்து 4வது நாளும் திரையரங்குல அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றியை அளித்த ரசிகர்களுக்கும் அதுக்கு உதவியா இருந்த பத்திரிகையாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிச்சைமணி அவர்களுக்கும் இது போல நிறைய படங்கள் இருக்கு, நீங்க ஒரு தடவை பார்த்து அந்த படங்கள் திரையரங்கு வரத்துக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். நீங்க நல்லா இருந்தாதான் எங்க இது மாதிரியான திரைப்படம், ஏன்னா நீங்க ஒரு படம் பார்த்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அந்த வகையில உங்களுக்கு நன்றி. உங்களை போன்ற பிச்சைமணி மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நீங்க கண்டுபிடித்தீங்களோ அது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட எங்க யூனியனுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி 100 படங்கள் எங்க கிட்ட இருக்கு. போகி மாதிரி வந்து வெளியே வர சிரமப்படுற மிக நல்ல திரைப்படங்கள் 100 படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்களும் வெளியே வரத்துக்கு நீங்க உதவி பண்ண கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.